இது கொடுத்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் தராங்க. அப்படியே கூப்பிட்டு கார்டு கேஸ் தராங்க. அனைத்து பொருள்களும் இலவசம். விவசாய கடன் தள்ளுபடி. எடப்பாடியார் வந்தால் நல்லா பர்கூர் கோவிந்தராஜில் வரணும். எந்த வரணும்? கோவிந்தராஜ் வரணும். எம்எல்ஏ வரணும். எந்த திட்டமும் வந்து சரியான பாதையில் போல கஞ்சா, பாலியல் தொந்தரவு, இதுக்கெல்லாம் வந்து வன்கொடுமை அதிகம், கொலை குத்து இதெல்லாம் வந்து நடந்து நிற்குது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கூட்டணி, என்டிஏ கூட்டணி வரணும். நல்லா அண்ணாமலை பிஜேபி நல்ல பொசிஷன். அண்ணாமலை வரலாம். அண்ணாமலை நிக்கலையே, அவர் நிக்கல இல்லை, சீட்டில் தெரியுது, பிரச்சாரம் பண்ணுறாரு. பர்கூர் டெவலப்மெண்ட் கண்டிருக்கா? பர்கூர் கண்டிப்பாக ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சனாக்கா டெவலப்மெண்ட் வரும். அம்மா புரட்சி தலைவர் ஆட்சியில் எப்படி டெவலப்மெண்ட் ஆட்சியோ சிஎம் ஆட்சி பர்கூர். 3/4/2026 சட்டமன்ற தேர்தல் என்னென்ன சொல்லணும்னு சொன்னால் தானே எனக்கு சொல்கிறது. நான் சொல்கிறதுக்கு இந்த ஆட்சி தொடரணும்னா எடப்பாடி வந்தால் ஏழைகளுக்கெல்லாம் நன்மை நடக்கும். வீட்டுக்கு வந்து எல்லாமே இலவசம். அதனால் மிக்சி கிரைண்டரு இது கொடுத்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் தராங்க. அப்படியே கூப்பிட்டு கார்டு கேஸ் தராங்க. அனைத்து பொருள்களும் இலவசம். விவசாய கடன் தள்ளுபடி. எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். எந்தக்கு வரணும் எடப்பாடி? தமிழ்நாடுக்கு எந்தக்கு வரணும் எடப்பாடி கவர்மெண்ட்? எல்லா ஏழைகளுக்கும் நல்லது நடக்கிறதுக்காக வரணும். ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா எடப்பாடியாக வரணும். பர்கூர் கோவிந்தராஜில் வரணும். வரணும். எந்தக்கு வரணும்? கோவிந்தராஜ் வரணும். எம்எல்ஏ வரணும். எம்எல்ஏ ஜெயிச்சு ஏழைகளுக்கெல்லாம் சேவை பண்ணுறதுக்கு வரணும். ತೊಗದಿ ಆಚೆ ಬರಗೂರು ತೊಗದಿಲೆ ಗೋವಿಂದರಾಜರು வரணும். ಆಚೆ ಪಂಚ ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಬರಗೂರು ತೊಗದಿ டெவலப்மெண்ட்டுக்காக அவர் ஜெயிக்கணும். டெவலப்மெண்ட் இருக்குமா? இருக்கும். எந்தெந்த டெவலப்மெண்ட் இருக்கும்? எல்லா இது வந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கோ ஒரு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் வரணும். அவர் வந்தால் ரோடு போடுறது, டேங்க் கட்டுறது, குடிநீர் பிரச்சனைங்க, ரோடு சாலைகள் பிரச்சனை, இது எல்லாமே நல்லது நடக்கும். ஒரு ஏழைக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பார். ஏழைக்கு தொண்டனாக வருவார். மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வருவார். ஒரு எமர்ஜென்சின்னாக்க உடனே வருவார். ஃபோன் பண்ணால் அது ஏழை பணக்காரெல்லாம் இல்லை, சாதாரண ஒரு குடிமகன் சொன்னாக்கிற அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல நிற்பார். நின்றுட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போவார். ముఖ్యంగా స్టాలిన్ గవర్నమెంట్ తొలవిగలని ఎంటైర్ తమిళనాడు తొలవిగలు ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒன்றும் அந்த மாதிரி 5 வருஷம் வளர்ச்சி திட்டங்களே இல்லை. அமைதியாக கிணத்துல கல் போட்ட மாதிரி அமைதியாகவே ஓடிடுச்சு. ஏன்னா எந்த திட்டமும் வந்து சரியான பாதையில் போல கஞ்சா, பாலியல் தொந்தரவு, இதுக்கெல்லாம் வந்து வன்கொடுமை அதிகம், கொலை குத்து இதெல்லாம் வந்து நடந்து நிற்குது. எடப்பாடி நீங்கள் அபிப்பிராயம் என்ன? ஆமாம், எடப்பாடியார் வரணும். அபிப்பிராயம் என்ன? எடப்பாடி என்ன அபிப்பிராயம்னா, நல்லா ஆட்சி செஞ்சார். கொரோனா காலத்துலலாம் நல்லா செஞ்சார். என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லதே செஞ்சுட்டு போனார். அதனால் அவர் வந்தாக்க மீண்டும் ஏழைகளுக்கெல்லாம் நல்லது வரும். பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி, அண்ணாமலை பாரதிய ஜனதா கூட்டணி, என்டிஏ கூட்டணி வரணும். நல்ல அண்ணாமலை பிஜேபி நல்ல பொசிஷன். அண்ணாமலையும் வரலாம். அண்ணாமலை நிக்கலையே, அவர் நிக்கல இல்லை, சீட்டில் தெரியுது, பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் நிக்கல. ಸಿನಿಮಾಲಿಂದ ಬಂದು ವಿಜಯ್ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ சக்ஸஸ் ஆகுறா? அது சக்ஸஸ் ஆகிற மாதிரி இப்போதைக்கு தெரியல. விஜயகாந்துக்கு அடுத்து அவரும் போட்டு காட்டுறாரு. அவர் மீண்டும் திருப்பி அதே இடத்துக்கு போயிடுவார். காட்டுறாரு, சினிமாவில் மாதிரி ஆக்ஷனுக்கு வராரு. திருப்பி ஆக்ஷன் முடிஞ்சுனாக்கா வீட்டுக்கு போகிறாரு. ஆண்களும் பெண்களும் சப்போர்ட் பண்ணார் விஜய். அது வந்து இளைஞர்கள் வந்து ஓட்டு போடாததுக்கு அதிகமான கூட்டம் சேருது. மக்கள் ஓட்டு போடணும். பிரிப்பார் ஓட்டு பிரிப்பார். விஜய் பிரிப்பார். இளைஞர் ஓட்டுக்கு பிரிப்பார். மற்றபடி எல்லாம் ஆட்சி பிடிக்க வேண்டியது வராது. ஆட்சி வர்றதுக்கான சான்ஸ் வந்து எம்ஜிஆர் காலத்தில் மட்டும்தான் நடந்தது. 1972 தான் நடிகத்துக்கு வந்த உடனே அது வந்தது. அவர் இந்த மாதிரி நடிச்சுட்டு எல்லாம் வர முடியாது. விஜயகாந்தே வந்தார். ஆனால் மறுபடியும் ஏடிஎம்கே கூட்டணி வந்த பின்னாடி தான் அவர் அந்த இடத்துக்கே வந்தார். அது வழி வரவே இல்லை அவர். பர்கூர் டெவலப்மெண்ட் கண்டிருக்கா? பர்கூர் கண்டிப்பாக ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சனாக்க டெவலப்மெண்ட் வரும். அம்மா புரட்சி தலைவர் ஆட்சியில் எப்படி டெவலப்மெண்ட் ஆட்சியோ சிஎம் ஆட்சி பர்கூர் தொகுதியில் அந்த மாதிரி தொடரும். நல்லா மதியழகன் எம்எல்ஏ, பிஜேபி, டிஎம்கே
பிரசன்ட் கேண்டிடேட் அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம்? அவர் கொள்கை அவருக்கு, நம்மளுடைய கொள்கை நம்மளுக்கு. தாக்கி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே அவர் தாக்கி சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுக்கு நம்ம ஓட்டு வரணும், அவ்வளோதான். ஏடிஎம்கே ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும். ஓட்டு லீடு ஓட்டு ஏடிஎம்கே 50,000 ஓட்டு ரீடிங். லீடு 50,000 ஓட்டு ரீடிங். கோவிந்தராஜ் அபிப்பிராயம்? கோவிந்தராஜ் அபிப்பிராயம் 50,000 ஓட்டு ரீடிங். 1,00,000 ஓட்டு கேட்குறேன், 50,000 ஓட்டு ரீடிங் கன்ஃபார்ம். ரீடிங்கில் ಜಯಿக்கலாம். ಜಯಿக்கிறேன். ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.